நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருதம் சாதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு கருங்கல்பாளையத்தில் நடந்த புதன்கிழமை நாட்டு மாடு சந்தை. இந்த நாட்டு மாடு சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் ஓரளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. இது புதன்கிழமை சந்தைனாவே வெட்டு மாடு சந்தை தான் சொல்லுவாங்க. எல்லா மாவட்டத்திலுமே சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கலப்பட சந்தைக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டு மாடு சந்தை தான் நடக்கும். இந்த வெட்டு மாடு சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டின மாடுகளும் வளர்ப்பு கன்று மாடுகளுமே ஓரளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். வெட்டு மாடுகள் ஓரளவுக்கு இருக்கும். அதனால் நம்ம வளர்ப்பு மாடுகள் கொஞ்சம் பார்த்து வாங்குறதே நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் ஓரளவுக்கு வளர்ப்பு மாடுகள் நல்ல மாடுகள் இதுலேயும் வந்து கிடைக்கணும்னு சொல்லலாம். தேடி பார்த்தா நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போ பார்த்தாலும் உள்ளே வந்த உடனே முதல்ல பார்க்குறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இளங்கன்றுகள் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தம் இல்லாதனால ஒதுக்கி வச்சுருக்கிறது, சின்ன சின்ன குறைபாடுகள். இதுலேயும் கூட பார்த்திங்கன்னா நல்ல கன்று மாடுகள் இருக்கும். இதில் நம்ம தேடி பிடிச்சி வாங்கலாம். இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ப தான் வேறுபடும். 1500, 2500, 3500, 5000 அப்படிங்கிற மாதிரியான விலைகளில் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதில் நமக்கு சுழி சுத்தமாக கிடைச்சது அப்படின்னா வாங்கிட்டு போகலாம். கிடைக்கல அப்படின்னா வாங்க முடியாது. அடுத்தது வாங்க நாட்டு மாடுகளை போய் பார்க்கலாம். இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 25,000. இது வந்து பார்த்திங்கன்னா 2 உருப்படி கொண்டாந்துருக்கிறாங்க. 2 உருப்படி சேர்ந்து 30,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 2 உருப்படி சேர்ந்து 30,000. இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 11,000. இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 17,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 17,000. இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 18,000. நல்லா அருமையாக ஜம்முன்னு இருக்குது. இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 13,000. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 30,000 பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட போக முடியல, பெரிய சண்டையாக நடக்குது. தமிழ் மண் திருவிழா இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 27,000. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 23,000. இந்த உருப்படி இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 45,000. மாட்டை ஒதுக்கிறேன். இந்த 2 உருப்படி கொண்டாந்துருக்காங்க. 75,000. 2 உருப்படி சேர்ந்து ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்லா அருமையாகவே இருக்குது. இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8,500 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 8,500. இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 18,500 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 18,500. எவ்வளோ பெரிய எருமை மாடு வந்திருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாகவே வந்திருக்கு. 50,000 விலைக்கு வந்திருக்கு. டிரைவர் தான் உரிமையாளர். 50,000 கேட்குறாங்கன்னு புலம்பிட்டு இருக்காரு. நல்லா முரட்டு மாடு. ஆள் உயரத்துக்கு. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 22,000. அருமையாக இருக்குது. 22,000. இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 உருப்படி கொண்டாந்துருக்காங்க. ரெண்டுமே அருமையாக சும்மா ஜம்முன்னு இருக்குதுன்னு சொல்லலாம். 1,35,000 கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு மாடு, அந்த பக்கம் ஒரு மாடு.
1,35,000 2 உருப்படி. 2 உருப்படி ரெண்டுமே ஒரே ஆள் தான் கொண்டாந்துருக்காரு. 1,35,000 நாட்டு மாடு. ரொம்ப அருமையாகவே இருக்குது. மாடு நல்லா ஜம்முன்னு இருக்குது. இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 15,000. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி தேவைக்காக கொண்டாடுற மாடுகள். இந்த மரச்சக்க எண்ணெய்க்காக வச்சுருப்பாங்களா அந்த மாதிரியான மாடுகள் இந்த பகுதியில் இருக்குது. மலையன் மாடுகளுடைய ரகங்களும் இருக்குதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு வரவுகள் இருக்குது, நல்லாவே ஜம்முன்னு இருக்குது. இன்னும் மாடுகள் இன்றைக்கி இருக்குது. ஆனால் விலை எந்த மாதிரி போகுதுன்னு தெரியல. வண்டி மாடு வரவுகள் இன்றைக்கி ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். இந்த மலையன் ரக மாடுகள் விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 40,000 50,000 இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான வேறுபடும். இந்த மாடுகள் தேவைங்கிற நபர்கள் புதன்கிழமை சந்தைக்கு வந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். இந்த நாட்டு மாடுகளும் கன்று மாடுகளும் இந்த வண்டி மாடுகளும் வேணும் அப்படிங்கிறவங்க புதன்கிழமை சந்தைக்கு வந்தீங்கன்னா தான் வாங்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.